ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சால்மன் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சால்மன் மீனுன்னு சொன்னாலே போதும், டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் வறுவல் செஞ்சிங்கன்னா போதும், மீன் டக்குன்னு காலி ஆயிடும். டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மீன் வறுவலுக்கு நம்ம சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவு நீங்கள் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் அதாவது மிளகு 10 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன பீஸாக. அதுக்கடுத்து 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அன்னாசி பூ ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கசகசா 1/4 டீஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 7 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எண்ணெயே இல்லாமல் நல்லா வாசனை கமகமன்னு வர வரைக்கும் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கலர் லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும், அதுக்காக கருக விட்டுறாதீங்க. அப்படியே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுடுங்க, சூடு ஆறட்டும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி சால்மன் மீனால் நிறையா மீன் எண்ணெய் விடும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே மீனை ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ சால்மன் மீனை நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கழுவிடுங்க. கழுவி தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துகிட்டு மீனில் தண்ணியே இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் டச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தண்ணி எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மீனை நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப தண்ணியே விடாது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தண்ணியே விடாமல் சூப்பரான மீன் ரோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை, அது மாதிரி நம்ம மீனை ஊறவும் வைக்கலை. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம இந்த ரோஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே மசாலாலாம் ஊற வச்சு செய்யணும் அப்படின்னாலும் ஓகே. லைட்டாக நீங்கள் உப்பு மிளகாய் பொடி மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஸோ அதனால் அப்படி செஞ்சால் தண்ணி லைட்டாக விடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா மீனை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு நல்லா குக் ஆகிடணும். சால்மன் ஏற்கனவே ரொம்ப சாஃப்டான மீன், ரொம்ப சென்சிட்டிவான மீன். ஸோ நல்லாவே குக் ஆகிரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ சால்மன் மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ 1/2 கிலோ சால்மன் மீனுக்கு எவ்வளவு மசாலாவோ அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் மசாலா ஐட்டத்தை டபுள் ஆக்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிச்சம் இருக்க சால்மனையும் நீங்கள் இந்த மாதிரி 1 பை 1 போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் செகண்டாக இந்த மாதிரி மீனை ஃப்ரை பண்ணுறப்ப நீங்கள் எண்ணெய் உங்களுக்கு ஆட் பண்ணவே தேவையில்ல. நம்ம பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ மீன்லேயே கொஞ்சம் எண்ணெய் விடும். ஸோ அதனால் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணாமல் இருக்கிற மீன்லேயே இருக்கிற எண்ணெயிலே நீங்கள் மீனை பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டத்தை நல்லா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடராக. இப்போ அதே மீன் வறுத்த எண்ணெய் இருக்குல்ல, அதிலே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக எண்ணெய் எடுக்க வேணாம். ஏன்னா சால்மன் மீன் நம்ம வறுத்தனால அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த எண்ணெயில் இருக்கும். ஸோ அதே எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. நம்ம எப்பயுமே மீன் வாங்கினா குழம்பு மட்டும்தான் வைப்போம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து எப்போ மீன் வாங்கினாலும் இதே தான் செய்வீங்க. 1/4 டீஸ்பூன் அளவு நீங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிய வதங்கணும். அதுக்கப்புறமா தான்
நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது, நல்லா ரோஸ்ட்டாகவும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற மீன் வந்து வரிசையாக 1 பை 1 வந்து ஆட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் வந்து நல்லா எண்ணெய் பிரியணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பராக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து 1 பை 1 வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். சால்மன் மீன் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து கரண்டி பட்டால் கூட அது வந்து உடஞ்சிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்து பொறுமையாக ரொம்ப மெதுவாக குக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் சால்மன் மீன் வந்து உடையாமல் சூப்பராக இருக்கும். சால்மன் மீன் எப்படி இருக்கும்னா பார்க்கவே நல்லா கறி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் எல்லாருக்குமே சால்மன் மீன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒரே மாதிரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக எப்படி சாப்பிட்றது அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் அப்பப்போ மீனை வந்து திருப்பி போட்டுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல் மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்ததை கொஞ்சம் கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து மீனில் வந்து போட்டுக்கோங்க, அதான் கரெக்டான லெவலில் இருக்கும். இப்போ அப்படியே வந்து லைட்டாக ஃபுல்லாக ஒரே மாதிரி கிண்டாமல் லைட்டாக மீன் அங்கங்கே அப்பப்போ அப்படியே லைட்டாக திருப்பி போடுங்க. அதிலே வந்து மீன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்க, 20 இல்லாட்டினா 50 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு மீனை வந்து கேர்ஃபுல்லாக 1 பை 1 நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. மசாலா அப்போ தான் வந்து எல்லாத்துலேயுமே எல்லா மீன்லேயுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அப்படியே எண்ணெய் பிரிய சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த மாதிரி வந்து குக் பண்ணிக்கோங்க. மூடியெல்லாம் போட்டுறாதீங்க, மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்டுரும். ஸோ மூடி போடாமல் இந்த மாதிரி ட்ரையாக வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்படியே மல்லித்தலையை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வந்து லைட்டாக இந்த மாதிரி வச்சு அப்படியே மசாலாவோடு நீங்கள் வந்து மீனை திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பாட்டுக்கு வந்து இந்த மீன் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பாடுனாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்மன் மீனுக்கு லெமன் ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம மசாலா வேறு ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். சூப்பரான சால்மன் மீன் ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பரான சால்மன் ரோஸ்ட் வந்து ரெடி. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து சால்மன் மீன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் முக்கியமாக சால்மன் மீனில் வந்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இன்னமும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.